தலைவர் கலைஞருக்கும் அனிபா அவர்களுக்கு வயசில் தான் ஓராண்டு இடைவெளி. இது தவிர அவங்க 2 பேருக்கும் இடைவெளி என்பதே கிடையாது. அந்த அளவுக்கு நகமும் சதையுமாக நட்போடு பழகினவங்க அந்த 2 பேரும். ஓடி வருகிறான் உதயசூரியன்னு அனிபா அவர்களுடைய குரல் ஒலிக்காத கழகத்தோட நிகழ்ச்சிகள் தொடங்கினதே கிடையாது. தலைவர் கலைஞருடைய வாழ்க்கையில் எத்தனையோ முக்கியமான தருணங்கள் இருந்தாலும் கள்ளக்குடி போராட்டத்துக்குன்னு தனி இடம் இருக்கு. தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்த கலைஞருடைய தீரத்தை கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, மக்கள் உள்ளம் குடிகொண்ட உண்மை தலைவர் வாழ்கவேன்னு பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போய் சேர்த்தார் அனிபா அவருடைய குரல் தான். ஒரு கலைஞன் ஒரு இயக்கத்தின் மேலே எவ்வளவு பற்றோடு இருந்து அந்த இயக்கத்துக்காக எந்த அளவுக்கு அர்ப்பணிப்பு உணர்வோடு பாடுபட்டார் என்பதற்கு ஐயா அனிபா அவருடைய வாழ்க்கையை ஒரு எடுத்துக்காட்டு. 11 வயசில் பள்ளிக்கூடத்தில் பாடத் தொடங்கி 15 வயசில் மேடைகளில் பாட ஆரம்பித்து மக்கள் பாடகராக தன் வாழ்நாள் முழுக்க வலம் வந்தார் அனிபா அவர்கள். ஐயா நாகூர் அனிபா அவருடைய போராட்ட வாழ்வை இன்றைக்கும் குறிப்பாக இளைஞர்களும் தெரிந்து கொள்ளணும் என்று சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன். சின்ன வயசில் நீதி கட்சி தொண்டராக இருந்த அனிபா அவர்கள் நீதி கட்சியுடைய கூட்டம் மாநாடுகள் எங்கே நடந்தாலும் போய்விடுவார். இந்த உணர்வு பயணம் நீதி கட்சி திராவிடர் கழகமாக பரிணமித்து திராவிட முன்னேற்ற கழகம் உருவான பிறகும் தொடர்ந்துச்சு. கழகத்தோட வளர்ச்சிக்கு அனிபாவுடைய குரல் துணை நின்றுச்சு. அழைக்கின்றார் அண்ணா அருமைமிகும் திராவிட துயர் துடைக்க இன்றேன்னு அனிபா பாடுறதை கேட்டால் உணர்ச்சி பொங்காமல் ஒரு தமிழர்களும் இருக்க முடியாது.